ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் கூட ஆவிக்குரிய போராட்டம் நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. பிசாசோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகபடி நீங்களும் நானும் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு நாம் இன்றைக்கும் ஜெபிப்போமாக. இன்றைக்கும் தானியேல் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேல் கண்ட தரிசனத்தில் அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 9-10 வசனம் வரையிலும் இந்த ஆட்டுக்கடாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆட்டுக்கடாவுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று சொன்னால், தேவசனையாக யுத்த சனையாக கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் தேவசனை தன் இஷ்டப்படி செய்ய வல்லமை கொள்ளுவதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பராக்கிரமசாலியாக யுத்த வீரனாகி நம் தேவனாகி கர்த்தர் நம் ஒவ்வொருக்கும் அந்த பலனை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறாரு. அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் எழும்புகிற யுத்த சேனைகளாக, யுத்த வீரர்களாக, பலன் கொண்டு எழும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறார், கட்டப்பட்டவர்களையும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுக்கவே கூடுமானால் விடுவி, அதை அறியேன் என்று சொன்னால் உன் இருதயத்தை அறிகிறவர் சோதித்தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் போது இல்லையா, நம்மள என்ன பார்க்கிறோம், அந்த ஆர்மர் ஆஃப் காட், அதாவது சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை ரொம்ப முக்கியமான பகுதி நம்பிக்கை என்னும் அரைக்கச்சம். 2 யுத்த வீரர்கள் 2 பேரும் யுத்தம் செய்ய ஆயத்தமாகும் போது அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் செம்பினால் செய்யப்பட்டதாக காணப்படும். இன்றைக்கு இருக்கிறவர்கள் கண்ணும் மற்ற காரியங்கள் அல்ல, அவருடைய கைகளில் காணப்படுகிறது அந்த வாள், அந்த இடுப்பில் கட்டப்பட்டிருக்கிற அந்த பெல்ட் பயங்கரமாக மின்னுகிறதாக காணப்படும். அந்த பெல்ட் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை என்னும் அரைக்கச்சை தேவனுடைய வசனமாக காணப்படுகிறது. வேத பகுதிகளை ஒவ்வொன்று வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதியில் இப்படி இருக்கிறது. ஆவியானவர் எனக்கு இந்த பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் தந்திருக்கிறீங்க. நான் என் ஜனங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, கட்டில் இருக்கிறவர்களுக்காக நான் எலும்பை நீக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் சர்வாயுத வர்க்கத்தை ரட்சிப்பனும் தலை சீராவையும் விசுவாசம் என மார்க்க வசத்தையும் கையில் வஸ்திரம் என பட்டயத்தையும் அறையில் நம்பிக்கை என்னும் அரைக்கச்சையும் கால்களில் சுவிசேஷம் என சமாதானத்தை பாதரிச்சன் அணிந்து கொண்டோம் என்று சொன்னார். நிச்சயமா நமக்கு முன்பே நிற்கிற எப்படிப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவாக இருந்தாலும், அதன் கொம்புகள் எவ்வளவு பலத்ததாக இருந்தாலும் உங்களாலும் என்னாலும் அதை மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியுங்க. அநேக ஜனங்கள் அவர்களை தப்புவிப்பார் யாருமே இல்லையே, விடுவிப்பதற்கு யாருமே இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அந்த பொல்லாத சத்துருவின் கைகள், சாத்தானின் கைகள் தப்புவிப்பதற்காக அவருடைய ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டிருக்கிற அப்படின்னா, அந்த ரத்தத்தினால் அவருடைய வார்த்தையின் வல்லமினாலும் தேவ ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் வல்லமினாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கடந்து வருகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீர்கள், உங்களுக்குள்ளும் அந்த வல்லமை, பலன், சத்துவம் இருக்குது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறவனா, கிறிஸ்துவுக்குள் அவருடைய தழும்புகள் இருக்க எல்லா சுகத்தையும் அவர்கள் கொடுக்க உங்க சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். நீங்க இங்கே தானியேல் சொன்னது போலவே சேனைக்கு முன் ஒரு சாத்தானை நிற்கக்கூடாது இருப்பானாக. தேவ சேனையாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு சாத்தானை நிற்க கூடாதுங்க. நீங்க எதிர்த்து நிக்கணுங்க. சாத்தானை எதிர்த்து நிற்கிறவர்களாக, சாத்தானின் கையில் இருக்க தேவ சேனையின் பிள்ளைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் தப்புவிக்கிற தேவ சேனைகளாக இன்றைக்கு நீங்களும் நானும் எழும்பாவிடு நம் ஜனங்கள் கட்டுக்குள் தான் இருந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கும் அந்த வல்லம் இருக்கு. விசுவாசிக்கிற நடக்கிற அற்புத அடையாளங்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு விசுவாசத்தோடு வார்த்தையை சொல்லி, இந்த ஆட்டுக்கடாவுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கு என்று சொல்ல, ஒரு மிருகம் முன்ன நிற்க கூடாதபடி இருந்துச்சுன்னா, அப்பா ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு விட வார்த்தையை நாங்கள் கட்டுவிழ்க்கிறோம். ஏ பொல்லாத சாத்தாரே, ஏ பொல்லாத பிசாசே, என் ஜனங்களை விட்டு வெளியே போயிட்டு உனக்கு இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறோம். அவர்கள் மேலிருந்து உன்னை கட்டவிழ்த்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். எங்கள் சபைகளிலிருந்து, தேசங்களிலிருந்து உன்னை கட்டவிழ்த்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து உன்னை கட்டவிழ்த்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. பாரம்பரிய சாபக்கடான வியாதிகள், பலவீனங்கள் உன்னை கட்டவிழ்த்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு கர்த்தாவே, பிள்ளைகள் புறப்பட்டு வெளியே வேலைக்கு செல்லும் பொழுது அவர்கள் சந்திக்கிற மனிதர்களுக்கு முன்னே போய் நிற்கும்போது கர்த்தருடைய வார்த்தையாகி நம்பிக்கை நம்ம அரைக்கச்சை பெல்ட்டை கட்டி கொண்டு போய் தைரியமாய் நின்று யுத்தம் செய்து அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து வரட்டும் கர்த்தாவே. இன்றைக்கு ஒவ்வொரு
ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பரலோகத்தில் பரிந்து பேசுகிறது போல பூமியிலும் இப்பொழுது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பயத்திலிருந்து விடுதலை ஆவார்களாக. தைரியமாய் முன்னேறி செல்லிட்டு வாலிபர்கள் எழும்பட்டும் இயேசுப்பா, யுத்த வாலிபர்கள் எழும்பட்டும், மிஷனர்கள் எழும்பட்டும், இவாஞ்சலிஸ்டுகள் எழும்பட்டும் அப்பா, சுவிசேஷர்கள் எழும்பட்டும், அப்போஸ்தலர்கள் எழும்பட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் யுத்த சேனைகளாக புறப்பட்டும் கர்த்தாவே. பலன் கொள்ளட்டும். இயேசுக்கு ரத்தத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பலன் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சல் ஷீலா ரசாரியோ. ஆமேன்.